ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் அண்ட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சைன்ட் இன்டீஜர்ஸ். சைன்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மேக்னிடியூட அந்த பைனரி நம்பர்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம சைன்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். யூஸ்டு டு ஃபைண்ட் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் அ பைனரி நம்பர். ஒரு நம்பருடைய நெகட்டிவ் வேல்யூவை நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது டு ஃபைண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 3யோட வேல்யூ என்னது பைனரியில் 0011. ஸோ இந்த நம்பருக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுப்போம், 0 எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 1 போடணும், 1 இருக்க இடத்துலலாம் 0 போடணும். ஸோ 0011 அப்படின்றது 1100 மாறிடும். இப்போது நம்ம 1 வந்து எல்எஸ்பியில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், 0 + 1 1. அதே மாதிரி 0 அப்படியே இங்கே வந்துடும், 1 1 அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 3. இதோட வேல்யூ பார்த்தோன்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், -3 இருக்கும். எப்படி -3 அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே எம்எஸ்பியில் 0 வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம், 1 வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் போடணும். இப்போது -8 அப்புறமா 1 இருக்கா, அப்போது 1னா இந்த இடத்துல என்ன வரும், 4. இங்கே 1, இங்கே 2, இங்கே 4, இங்கே 8. ஸோ -8 + 4 + 1 போட்டோன்னா என்ன வரும், அவ்வளோதான். -8 + 4 + 1 போட்டோன்னே -3. ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 3 -3 இப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இப்போது 5 - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா 5 + -2 அப்படி நினச்சிக்கணும். அப்போது 5யோட வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு -2 டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம அடிஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். 1 + 0 1, 0 + 1 1, 1 + 1 என்னது, இங்கே 0 வரும், மேலே கேரியில் நமக்கு 1 வரும். ஸோ 1 + 0 + 1 அப்படின்னா என்ன வரும், 0 1. ஓகேவா? ஸோ இங்கே 1 வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணிடுவோம். இங்கே 1 வந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட வேல்யூ என்னது நமக்கு நல்லாவே தெரியும். இதை மட்டும் தான் எடுத்துக்கணும், இதை இக்னோர் பண்ணிடணும். அப்போது நமக்கு ஆன்சர் 3. 5 - 2 3. இப்போது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 9 - 17 இருக்குது அப்படின்னா 9ஓட பைனரி வேல்யூ எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி -17ஓட பைனரி வேல்யூ எழுதிக்க போகிறோம். இப்போது என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவலாக. 1 1 இங்கே 0 போட்டுட்டு மேலே 1 வந்துடும். அதே மாதிரி 1 1 போட்டால் இங்கே 0, இங்கே மேலே 1 வந்துடும். அதே மாதிரி 1 1 0 இங்கே மறுபடியும் 1 வந்துடும். இப்போ என்ன ஆகும், 3 டைம்ஸ் 1 இருக்கனால 1 1 வரும். அப்போது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 வரும். இந்த 1 அப்படியே கீழே வந்துருச்சு, இங்கே கேரியே இல்லை. அப்போ என்னென்னா இப்போது இந்த நம்பருக்கு நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து 1 மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு, 11 000 கிடச்சிச்சா. இப்போ அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் எப்படி இருக்கும், 0 0 1 1 1ன்னு இருக்குமா. அதில் இப்போ நம்ம 1 ஆட் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 1 1, இப்போ இங்கே 0 வரும், இங்கே 1 வரும். அதே மாதிரி இங்கே 0, அப்போ மறுபடியும் இங்கே 1 வரும். இங்கே 0, இங்கே மறுபடியும் 1 வரும். அதனால் இங்கே 1 போட்டுட்டோம். இந்த 0 அப்படியே இங்கே ரீட்டைன் ஆகுது. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்,